நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை உபவாசம் நடைபெறும். 12:30 முடிஞ்சிடும். முடிஞ்சவுடன் வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மத்தியானத்தில் ஆகாரம் இருக்காது. வருகிற வெள்ளிக்கிழமை நாம் கூடி 12:30 நிறைவு செய்வோம். ஏன்னா மாலையில் கூட்டம் இருக்கிறதுனால நம்ம திரும்பி வரணும். ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை உபவாசத்தில் அவன் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயுவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசி கேட்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இதை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுற இந்த நிருபத்துல ஒரு காரியத்தை சொல்றான். நான் சீக்கிரம் வருவேன், அப்படி தாமதிப்பேன் ஆனால் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நான் வாசிக்கிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் வர தாமதிப்பேன் ஆனால் எப்படியெல்லாம் நீ நடக்கணும், இந்த வீட்டை எப்படியெல்லாம் நீ கட்டி எழுப்பணும், என்னென்ன காரியங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ அறிந்து கொள்ளலாம். எதுல? நான் எழுதின நிருபத்திலிருந்து நீ அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த வீடு என்ன அப்படி சொல்றா பாருங்க. இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை, தேவனுடைய வீட்டில் நடக்கிற அப்படிங்கிறார்ல, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை அப்படிங்கிறார். சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. நாம எல்லாம் யார்? தேவனுடைய வீட்டார். தேவனுடைய வீட்டார் மாத்திரமல்ல, அது அவருடைய திருச்சபை அப்படிங்கிறார். சரி, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அந்த திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். இப்ப இதுல ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். திருச்சபை அப்படின்னா என்ன? சபை அப்படிங்கிறது இந்த கட்டடம் அல்ல. சபை அப்படின்னா சொல்றாரு ஜீவனுள்ள தேவனுடைய சபை அப்படிங்கிறார். சபை அப்படிங்கிறது பதில வரும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை. எப்படி சொல்ல பாருங்களேன். நீங்க வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சரி, இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும். அப்படி கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அப்பொழுது அவர் நீங்கள் உடனே இயேசு சொல்றாரு 17ஆம் வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்க ஒரு காரியம் சொல்றாரு, இந்த கல்லின் மேல். அப்படி நீ பேதுருவாய் அப்படிங்கிறது, பேதுரு அப்படிங்கிற இடத்துல பெட்ரோஸ் அப்படின்னா சிறிய கல், பேதுருனா கல், பெட்ரோஸ் அப்படிங்கிறது சிறிய கல்.
இந்த கல் அப்படிங்கிற இடத்துல பெட்ரா அப்படின்னா பெரிய கல் அப்படிங்கிறார். அப்ப இயேசு யாரு? அவர்தான் மூளைக்கு தலைக்கல், அவர்தான் பெரிய கல், அவர்தான் பெட்ரா அப்படின்னா பெரிய கல் அப்படிங்கிறார். இப்ப என் மேல என்னுடைய சபையை நான் கட்டுவேன் அப்படிங்கிறார். அப்ப சபை என்பது என்னுடைய உங்களுடைய சபை அல்ல, நானும் நீங்களும் சேர்ந்ததுதான் சபை. நான் சபை, நீங்கள் சபை, எல்லாரும் சபை. இந்த நம்மள யாருக்கு சொந்தம் அப்படின்னா அவருக்கு சொந்தமானவர். எப்படி நீங்க ஒரு கம்பெனியை உருவாக்குறீங்க அல்லது ஒரு வீட்டை பணம் கொடுத்து அந்த வீட்டை நீ கட்டுறீங்க, அந்த வீடு யாரு கட்டுகிற உங்களுக்கு அதற்கான விலை யாரு பொறுப்பாளர் அவர்களுக்கு சொந்தம். இப்ப நீங்க ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான எல்லாம் யாருக்குரியது? உங்களுக்குரியது. அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் என்னை கவனிக்கணும். சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க யாரு? விளக்கரையும் கொடுத்து விலையேறும் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருக்கு சொந்தமானவர். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், நான் கிறிஸ்துவை உடையவன், நான் அவருக்கு சொந்தம். நான் எனக்கு சொந்தம் அல்ல, நான் அவருக்கு சொந்தம். இப்ப அவர் நம்மளை விரக்குறை கொடுத்து வாங்கினால நாம் யாரா இருக்கிறோம்? அவருடைய சபையாக இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சபை அப்படின்னு தான் இருக்கு. அப்ப நீங்கள் நான் யாரு? அவருடையவர்கள், அவருடைய சரீரமாகிய திருச்சபையாக இருக்கிறோம். இப்ப உங்களையும் என்னையும் கர்த்தர் யாரா மாற்றிருக்கார் அப்படின்னா அவருடைய சரீரமாகிய திருச்சபையை மாற்றிருக்கார். இப்ப சொல்றாரு, என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அப்படின்னா இந்த உலகம் மனித சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இப்ப ஆண்டவர் ஆதாம் படைச்சார். இப்ப ஆதாமை உலகம் என்ன பண்ணி மேற்கொண்டுருச்சு, பிசாசு அவனை தோற்கடிச்சிட்டான். அதனால என்ன பண்ண, விழுந்து போயிட்டான். இப்ப மறுபடியும் ஆண்டவர் நம்மளை எல்லாம் மீட்டு அவருடைய திருச்சபையா நம்மளை கட்டுறாராம். இந்த திருச்சபைக்கு கட்டுறதுனால சொல்றாரு, என் மேல நான் கட்டுறேன், அது என்ன செய்யாது, பாதாளத்தின் வாசல் அப்படின்னா ஒட்டுமொத்த நரகமே சேர்ந்து வந்தாலும் நம்மளை தோற்கடிக்க முடியாது, நம்மளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டார். நீங்க பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்க அப்படின்னா சபை கூடி வந்தது அப்படின்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு என் சபை அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, சபையெல்லாம் கூடி வர சொல்ல அப்படின்பாரு. நீ எந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா என்னுடைய சபையாரை கூடி வர சொல்லுன்னா சொல்ல மாட்டார். அப்ப ஒரு கூடி வருகிற அந்த இடம் யார் அப்படின்னா சபையார். இப்ப சங்கம் இருக்கு, சங்கத்தார் யாவரும் கூடி வருகிறார். அப்ப கூடி வர்ற இடம் சங்கம் அல்ல, அந்த கூடி வருகிற மனிதர்கள் நூற்றுக்கணக்கான லேபர் கூடி வந்தா லேபர் சங்கம் அப்படிங்கிறான். அதே போல நீங்களும் நான் யாரு, அவருடையவர்கள், அவருடைய திருச்சபையா இருக்கிறோம். அவருடைய திருச்சபையார் நாம் கூடி வருகிற இடம் தான் இது. சரி, இப்ப நம்ம சொல்ல பாருங்களேன், இப்ப சபைனா யாரு அப்படின்னா நீங்களும் நானும் தான். அப்ப நம்மை குறித்து சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படிங்க. அப்படி சொல்லி சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உங்களுக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, இந்த கட்டுகிறதுங்கிறத நீங்க மாத்திக்கங்க, பூலோகத்தில் நீ அனுமதிக்கிறது எதுவோ அது பரலோகத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்க எதையெல்லாம் இந்த பூமியில அனுமதிக்கிறீர்களோ, கட்டுகிறோம் கட்டுறோம் என்ன பண்றான், அந்த ஆவியை கட்டு எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்க இல்ல, இந்த பூமியிலே நீங்கள் பரலோக ராஜ்யம் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதையெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குன்னு பாருங்க. கதவை திறந்தீங்கன்னா உள்ள வரலாம். அதே போல நீங்கள் அனுமதித்தாத்தான் பரலோக ராஜ்யம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அனுமதிக்காமல் தேவனுடைய நன்மையை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி அனுமதிப்பீங்க? எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில அந்த வாசலை பெற்றுக்கொள்ள? உங்க வாய் தான் வாசல். அப்ப வாயை திறந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை பேசி சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறோம், அனுமதிக்கிறோம். நான் அவருடைய தள்ளுமுகளால் சுகமானேன் அப்படிங்க சொல்லும் பொழுது நான் சுகத்தை அனுமதிக்கிறேன். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது செழிப்பை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறேன். இப்ப இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா திருச்சபை கர்த்தர் கொடுத்திருக்கார். சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அப்படின்னா திறவுகோல் என்ன, சாவி. அப்படி என்ன சொல்றாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்ப யாரு கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய சரமாகி திருச்சபைக்கு. இப்ப நீங்கள் நான் யாரு, அவரால் மீட்கப்பட்ட அவருடைய சபையா இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு எனக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்க என்ன அப்படின்னா, பூமியிலே நீங்கள் அனுமதிக்கிறது எதுவோ அது பரலோகத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கும். நீங்க அனுமதிக்கிறது அதை யாரும் தடை செய்ய முடியவே முடியாது.
இப்ப நீங்க வாயை திறந்து சமுத்திரத்தை பார்த்து நீங்க பேசுறீங்க, உலகத்தை பார்த்து பட்டணத்தை பார்த்து பேசுறீங்க, உங்க வீட்டை பார்த்து பேசுறீங்க. அப்படின்னு என்ன, கடவுளுடைய காரியங்கள் உங்க வீட்டு மேல உங்க பிள்ளைகள் மேல நிறைவேறுவதற்கு நீங்க என்ன செய்யல, அனுமதிக்கிறீர்கள், அதற்கு வழியை திறந்து விடுகிறீர்கள். அப்ப பூமியிலே அனுமதிக்கிறது பரலோகத்தான செய்யுமா, அனுமதிக்கப்பட்டிருக்கும். பூமியிலே நீ தடை செய்கிறது எதுவோ அது பரலோகத்தால் தடை செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த அதிகாரத்தை கடவுள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சபை அப்படிங்கிற பகுதியில் வரும் பொழுது வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி வெறியால கவனியம். இப்ப நீங்கள் நானும் என் சபை அப்படின்னா இந்த சபையை நல்ல கவனிங்க. இப்ப இவரு நானு எல்லாரும் சபை. இப்ப நம்மளை யார ஆக்கியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்படிங்கிறார். இப்ப எப்படி இந்த சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கிறதோ அதே போல நம்ம என் சபை அப்படிங்கிறதோ முடிக்கல. இப்ப நம்மள அந்த சபை எதுக்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா அவருடைய சரீரத்துக்கு ஒப்பிடுறார். இப்ப நீங்களும் நானும் இது நான் சபை. இப்ப நம்மள யாரா இருக்கிறோம், அவருடைய சரீரமாகிய சபையா இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன மேன்மை அப்படின்னா சபை அப்படிங்கிற முடிக்காம சரீரமாகிய சபை அப்படின்னா தன்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாக சபையை வைத்திருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியிலே பாருங்க. இப்ப அவர் மூலம் என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் சொல்லுங்க, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சொல்லுங்க, எல்லாம் அவர் மூலமாய். அவர் மூலம் என்ன, வார்த்தை மூலமாய். இப்ப உங்களை என்னை கர்த்தர் என்ன ஆக்கிட்டார் அப்படின்னா அவருடைய சரீரமாக மாறிவிட்டார். அப்படின்னா நீங்கள் நானும் தேவனால் வார்த்தையினால் பிறந்தவர்கள். அப்ப நம்ம யாராத்தான் இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய சரீரமாகவே இருக்கிறோம், அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாகவே நாம் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா எப்படியெல்லாம் உண்டாக்கி அவர் மூலமா எல்லாவற்றையும் ஆளுகிறாரோ அதே போல இந்த பூமியை நம் மூலமாய் சகலத்தையும் கர்த்தர் செய்றாரு நிறைவேற்றுவதற்காக. நம்மளுக்கு என்ன மேன்மை அப்படின்னா நாம் அவருடைய சரீரமாக நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த புரிந்து கொள்வதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாள் நம்ம உலக மனிதனை போலவே யோசிக்க மாட்டோம், உலக மனிதனை போல பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், உலக மனுஷன் மாதிரி வியாதி பிரச்சனை அதே பேசிட்டே இருக்க மாட்டோம். அப்ப நம்ம யாரு அப்படின்னா சபை அப்படிங்கிறதுல இருந்து இன்னொரு படி மேல போய் சர்வமாகிய திருச்சபை அப்படிங்கிறார். இன்னும் அது போன அப்படிங்கன்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு வெளியே போட அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக போடுங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாய் சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, சரமாகிய நமக்கு அவருடைய சரமாக நமக்கு யாரு தலை அப்படின்னா கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஏன் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவதற்காக, தேவன் வைத்திருக்க அனைத்து நன்மைகளாலும் நம்மளை நிரப்புவதற்காக கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்காரா, தலையாய் கொடுத்திருக்கார். அப்ப எல்லாரையும் எல்லாவற்றால் நிரப்பும்படி கர்த்தர் நம்மளை அவருடைய சரீரமாகிய திருச்சபையாய் மாற்றி அந்த சரீரமாகிய நமக்கு அவரையே தலையாய் தந்திருக்கிறார். அப்ப இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது அறிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஏன் பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவுதான் நமக்கு மேன்மை கொண்டு வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த புரிந்து கொள்ள இந்த அறிவு வரும் பொழுது பெருக 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் எல்லாவற்றால் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்போம். நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள இல்ல,
கேட்கிறது என்பது ஒரு பகுதி, ஆரம்ப நிலை. ஆனா அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க அறிந்து விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்பப்பட்டு கொண்டே நாம இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கடவுள் நம்மளை சரீரமாகிய திருச்சபையாய் மாற்றி வைத்திருக்கார். இன்னும் ஒரு படி போனீங்கன்னா நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாயும் தனித்தனியே 1 கொரிந்தியர் 12 போனீங்கன்னா அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். அப்படின்னா எல்லா அவயங்களுக்கும் ஒரே வேலை இல்லாத மாதிரி, எல்லா அவயங்களும் தன் வேலை செய்யற மாதிரி, ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் பாடுபடுது, ஒரு அவயம் சந்தோஷப்பட இன்னொரு அவயம் சந்தோஷப்பட, நம்மளை எல்லாம் கர்த்தர் ஒரு சரீரமாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப சபை என்பது இந்த கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. நாம் கூடி வருகிற இடம்தான் சபை. அப்ப நாம் கூடி எங்கெல்லாம் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் அப்படிங்கிற எப்படி சொல்ல பாருங்க. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். நான் வாசிக்கிறேன் பாருங்க. சிலர் வழக்கமாகவே நாம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் கூடி வருகிறதா சபை. அப்ப நாம் சபை, நீங்க சபை, நாம கூடி வர்றதுக்கு பேர் என்ன? சபை. சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக, இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுங்கிறல, ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஏன் சபை கூடி வரணும் அப்படின்னா, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும்படியாக. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை மறுபடியும் நீங்க பேசி நாமளை உற்சாகப்படுது. ஏன் அந்த உலகம் நம்ம எப்படித்தான் இருக்கு, எதிர்மறையாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன தவறு அப்படின்னா அது உலகம் பெருசா பேசிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட உலகத்துல வாழ நம்மளை உற்சாகப்படுத்துறது எது அப்படின்னா சபை. அவ சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையை நீங்க அறிந்து புரிந்து அந்த காரியங்களை செய்யும் போது என்ன உண்டாது, உங்களுக்குள்ள ஊக்கமூட்டுகிறதா வருது. இன்னொரு பைபிள் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதுல எப்படி போட்டிருக்கா பாருங்க. சிலர் வழக்கமாய் செய்வது போல நாம் ஒன்றாய் சந்திப்பதை நிறுத்திவிடக் கூடாது. அதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்து திரும்பி வரும் அந்த நாள் மிக விரைவில் வருவதை நாம் பார்ப்பது போல் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார். நம்ம பைபிள் எப்படி இருக்கு அப்படின்னா, நாளான சமீபத்தில் இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கலாம் அப்படின்னா, ஏசு சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு இல்ல, கிறிஸ்து திரும்பி வரும் அந்த நாள் மிக விரைவில் வருவதை நாம் பார்ப்பது போல. அப்படின்னா சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிறத பார்ப்பது போல ஊக்கமூட்டுங்க அப்படிங்கிறார். இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அந்த மாதிரி நீங்க பேசிக்க அப்படிங்கிறார். யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாத, எல்லாரும் என்ன செய்யுங்க, ஊக்கமூட்டி கொண்டே இருங்க அப்படிங்கிற. அப்ப சபை அப்படிங்கிறது அவருடைய சபை, அவருக்கு சொந்தமானவர். சபை அப்படிங்கிறது நீங்களும் நானும். நாம் யார்? அவருடைய சரீரம். நம்ம கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. நாம கூடி வர்றதை என்ன செய்யக்கூடாதான், விட்டுறக்கூடாது அப்படிங்கிற. இப்ப என்ன சொல்ல வர்றாரு, சபையில வீட்டார் தீமோத்தேயுக்கு வாங்க. தீமோத்தேயு 15 1:15 3:15 வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேன் ஆகிய தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் அப்படிங்கிற. அப்ப சபை அப்படிங்கிறது நீங்களும் நானும் கூடி வருகிற இடம் தான் சபை. அப்ப இது என்ன அப்படின்னா, நீங்க லூக்கான சுவிசேஷம், மார்க்கென சுவிசேஷம் இங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வரும் பொழுது லூக்கான சுவிசேஷம் 4:16 வசிங்களேன். லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் நாசரேத்துக்கு வந்தார். தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்தார். வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. சொல்லப்பட்டிருக்கு, தாம் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இப்ப இயேசு ஓய்வு நாள் அப்படிங்கிற வரும் பொழுது எல்லாம் இங்க போறாங்க அப்படின்னா வழக்கத்தின்படி. அப்படின்னா ஒவ்வொரு ஓய்வு நாளும் எல்லாரும் எங்க தான் நிக்கணும், ஆலயத்துல தான் நிக்கணும். அதான் புதிய ஏற்பாடு சொல்றாரு, சபை கூடி வரல விட்டுறாத அப்படிங்கிறார். நாம அசால்ட்டா தட்டி விட்டு போயிருவோம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எல்லாரும் எங்க வரணும், அங்கெங்க ஜெபாலயம் இருந்துச்சு. அப்ப நாம் கூடி வருவதற்கு அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெபாலயம். எருசலேம்ல இருக்கிறது தேவாலயம். அது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் இங்க வந்துடணும்.
பஸ்கா பண்டிகை வந்து கூடார பண்டிகை எல்லாம் எங்கேயும் இருக்கணும், பங்கிதார் எருசலேம்ல இருக்கணும். ஒரு யூதம் கூட இலங்கையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் தேவாலயம் அப்படிங்கிறான். அப்ப ஆனா வாரந்தோறும் கூடி ஓய்வு நாள்ல வர்றதுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெபாலயம். அது புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56:7 வாசிங்க பாப்போம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும், நல்லா கவனிங்க, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நாம் கட்டி இருக்கிற இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வசனம் சொல்லுது, ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். இதுக்கு பேர் என்ன? ஜெப வீடு. நாம் கூடி வந்திருக்க இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஜெப வீடு. அப்படி அப்ப நாம் தேவனுடைய சபையா இருக்கிறோம். நாம் கூடி வர்ற இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேரு ஜெப வீடு. என்ன செய்வாரா? இங்க கொண்டு வந்து வசனம் சொல்லுது, அவர்களை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அப்ப யாரெல்லாம் வாரந்தோறும் சபைக்கு கூடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை ஆராதித்து அவருக்கு கொடுக்க காணிக்கைகளை செலுத்தி அவருடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில சொல்லுது ஜெப வீட்டில் அவளை மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் பலிபீடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாயிருக்கும். அப்ப சபை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற பலிகளும் துதி பலி ஆராதனை காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன், அவருடைய சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப நீங்க சபை கூடி வந்து சபையோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இந்த உலகம் மாமிசம் பிசாசு ஒட்டுமொத்த காரியங்கள் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அப்ப சபை அப்படிங்கிறது தேவனுடைய சபையா இருக்கு, அவருடைய கிறிஸ்து சரணமா இருக்கு, கிறிஸ்து நம்ம தலையா இருக்கு. நாம் கூடி வர்ற இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஜெப வீடு. சரி, இப்ப அந்த திருச்சபையானது பேர் சொல்லுது தேவனுடைய வீடானது எப்படி சொல்ற பாருங்க, தீமோத்தேயு அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா. இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிறது, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறது. நான் வாசிக்க பாருங்களேன், வாழும் கடவுளின் திருச்சபை. அந்த வீடு வாழும் கடவுளின் திருச்சபை. இந்த திருச்சபை சத்தியத்துக்கு தூணு. இப்ப நம்ம எப்படி போட்டிருக்க அப்படின்னா தீமோத்தேயு போடுங்க, தீமோத்தேயு 3:15, 1 தீமோத்தேயு 3:15. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்து தூண் இருக்குல்ல, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வீட்டார் வாழும் கடவுளின் திருச்சபை. இந்த திருச்சபை இப்ப நம்ம பைபிள் அப்படி இருக்கிறதுனால மாட்டில் ஓடிட்டே இருப்போம். இந்த திருச்சபை சத்தியத்துக்கு தூணும் அடித்தளமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். ஏன் கடவுள் நம்மளை சபையா வச்சிருக்கிறாரு, ஏன் நம்மளை கூடி வர பண்ணுகிறார் அப்படின்னா நீங்கள் நான் யாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படி சொல்றார். அப்படின்னா சத்தியத்துக்கு தூணும் அடித்தளமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. எப்படி இந்த பில்டிங் ஒரு பெரிய ஒரு இப்போ வெளியில போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை ஒன்றுலாம் போன கீழே போயிருப்பீங்க அண்டர் கிரவுண்டில், இல்லை வெளியே பெரிய ஷாப்பிங் மால்லாம் போயிருப்பீங்க வச்சுங்களேன், எத்தனையோ மாடிகள் இருக்கும். அந்த மாடியெல்லாம் உயர்ந்து பிரமாண்டம் அடைக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு மால் போனேன், அந்த மாலுடைய சுற்றளவே பழக்கம் ஒரு எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எத்தனையோ ஏக்கர்ல கட்டி வச்சிருக்கான் பெரிய மால். இப்ப அந்த மால் கீழே போன அப்படின்னா அது எல்லாம் எதன அடிப்படையில் நிற்குது அப்படின்னா அங்க இருக்கிற தூணின் அடிப்படையில அது என்ன செய்யுது, மிக பிரமாண்டமா உயர்ந்து நிற்கிறது. அவ எதற்காக கர்த்தர் சபை ஏற்படுத்தினார் அப்படின்னா, ஒன்று பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது அப்படின்னா நீங்களும் நானும் இந்த பூமியில சத்தியத்துக்கு தூணாக அடித்தளமாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி இந்த தூணை அடித்தளத்தை ஸ்ட்ராங் படுத்தி இந்த ஒரு அருமையான ஒரு பெரிய பிரமாண்டமான பில்டிங்க ஒரு பெரிய மாலை உருவாக்கி கட்டுறாங்க, அதை பார்க்கறதுக்காக நீங்க போறாங்க பாருங்க. இந்த வேலை ஒண்ணு இந்த டிஎஸ்எஃப் ஆரம்பிச்சிருக்கும் பொழுது நீங்க போனீங்க அப்படின்னா அந்த அந்த எக்ஸைட்டர்ல பாருங்க ஏறுறதுக்கு ஒரு கூட்டம் போவானு பெற்றோரா நிப்பாங்க. அந்த பொருசு அந்த ஒரு 2-3 வாரம் போனீங்க பாத்தீங்கன்னா
நான் போய் பாக்குறேன், ஓடி அதுல விளையாடுறதுக்கு போறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி தூத்துக்குள்ள என்ன செய்யல, வந்ததில்லை. அதான் முத வந்துச்சு. அதுல ஏறுறதுக்காக நான் போய் இந்த ஒரு வாரம் கொஞ்ச நாள் பாத்தீங்க அப்படின்னா களை கட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு வந்துச்சு, அது போயிடுச்சு. அங்கே போய் இப்ப யாரும் என்ன செய்யல, பழகி போச்சு. நம்ம முத பிரான்ச் வச்சு பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க போனோம் அப்படின்னா வேலவனுக்கு போனோம். அந்த பிள்ளைங்க அந்த எக்ஸிலேட்டர்ல ஏறும் பொழுது வந்த சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா, இப்ப கொண்டு நீங்க விட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கெல்லாம் பழகிருச்சு. போய் சிச்சி அப்படி மாதிரி போயிடும். அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு பிரமாண்டமா நிக்கிறதுக்கு எது அவசியமா இருக்கு அப்படின்னா அந்த தூணும் அதனுடைய அடித்தளமும். எந்த அளவுக்கு அது அடித்தளமிட்டு அந்த தூண் ஸ்ட்ராங்கா நிக்குதோ அந்த அளவுக்கு அது மேல கட்டப்படுகிற எல்லாமே மிக பிரமாண்டமாக உயர்ந்திருக்கும். அப்ப அதே போல கர்த்தர் உங்களை என்னையும் சபையா ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சத்தியத்துக்கு நீங்கள் தூணாகவும் அடித்தளமா நிக்கணும் அப்படிங்கிறதா. சத்தியம்னா என்ன வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய சொல்றாரு. சரி, 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப சத்தியம்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவன் சிருஷ்டித்த ஆதி காலங்களும் மறைந்திருந்த அந்த ரகசியத்தினுடைய இறை திட்டம். அவ சத்தியம்னா என்ன, தேவன் ஆதி காலங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து அவர் காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அதான் சத்தியம். இதை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவருடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப அந்த மறைக்கப்பட்டிருக்கிற அவருடைய அந்த சத்தியத்திற்கு அவன் இன்னும் சொல்ல போனா அப்படின்னா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அப்படின்னா அவருடைய பிரமாண்டத்துக்கு உங்களை என்னை குறித்து ஒரு பிரமாண்டமான திட்டத்தை கத்த வச்சிருக்கிறார். இப்ப அந்த பில்டிங் உயர்ந்து நிக்கிற கட்டும் பொழுது, நீங்க வேளாண் ஸ்டோர் கட்டும் பொழுது நீங்க போயிருக்கீங்கன்னு பார்த்து தெரியும். அந்த பிள்ளை எளிமை நிற்கும் பொழுது இதுல போய் எப்படா பெரிய கடையை கட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோம். சின்ன இடமா தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா தூணை தூக்கி நிப்பாட்டிட்டு எல்லாம் முடிச்சு பார்த்தா என்ன செய்யுது, உள்ள A to Z எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு பெருசா நிக்கிறது காரணம் என்ன அப்படின்னு அடித்தளம். அப்ப நீங்கள் நான் யாரு, எதுக்காக சபையை ஏற்படுத்தின அப்படின்னா சத்தியத்துக்கு தூண். சத்தியம்னா என்ன, தேவன் ஆதி காலம் முதல் மறைந்திருந்த அந்த ரகசியம். இப்ப உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு பிரமாண்டமான காரியத்தை வச்சிருக்கிறார். அத உங்க மூலமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த இல்ல, உங்க வாழ்க்கை உயர்ந்து நிற்பதற்காக. நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னா சத்தியத்துக்கு தூண். அப்படின்னா எப்படி அந்த தூண் அந்த அடித்தளத்தை விட்டு உறுதியா இருக்கிறதோ அப்படி நீங்கள் நானும் சத்தியத்தை விசுவாசித்து அந்த சத்தியத்துக்கு உறுதியாய் நாம் நிற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னா வர 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 எப்படி நாளொரு மேனி பொழுது வண்ணமாக அந்த கட்டிடம் எழும்பி எழும்பி நின்று அதை அழகுபடுத்தி எல்லாம் வடிவமைத்து அழகா நேர்த்தியா கட்டி முடித்து ஒரு நாள் பிரதிஷ்டை பண்ண முடியாது மகிழ்ச்சியோடு கூட அந்த காரியங்களை செய்கிறார்களோ அதே போல உங்க வாழ்க்கை சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து அதை குறித்த காரியங்கள் அறிந்து புரிந்து நீங்க வளர 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 என்ன செய்யும், உங்களுக்குள்ள அது ஸ்ட்ராங் அடித்தளம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் வரும்பொழுது உங்க வாழ்க்கை எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், உயர்ந்து நிற்கும். அதுக்குத்தான் சொல்றாரு, சபைனா சும்மா இல்லடா, என் சத்தியத்துக்கு அது யாரு, தூணும் ஆதாரம் அப்படிங்கிற. அப்ப கடவுள் உங்களை சபையை ஏற்படுத்த இருக்கு அப்படின்னா அவர் வைத்திருந்த அந்த இறை திட்டம் ஆதி காலங்களில் அந்த உங்களை குறித்து வச்சிருந்த அந்த ரகசியத்தை நம் மூலமாய் இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்காக, நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, அதற்காக கடவுள் நினைச்சிருக்காராம், நாம அழைத்திருக்கிறார். அதற்காக சரமாய் சபையை வச்சிருக்கார். அதற்காக இயேசுவை தலையா கொண்டு வந்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா அவர் வைத்திருக்கிற அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த இறை திட்டம் நம் மூலம் வெளிப்படுத்திருக்கு. அதுக்கு நீங்கள் நானும் தான் தூணும் ஆதாரமா இருக்கும். இப்ப நாம எந்த அளவுக்கு அந்த தூண் உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு பில்டிங் மேல உயர்ந்துகிட்டே போகும். அதே போல நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்து அதை நீங்க உறுதியா இருக்கிற பொழுது பாருங்க, நிறைய பேரு ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே ஒன்றும் உலகத்தோடு கலந்து வாழ்ற ஆட்கள்லாம் உண்டு. சத்தியத்தை சத்தியமா பேசாம மாத்தி பேசுற ஆட்கள் உண்டு. இப்ப சில ஆட்கள் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பேசுவாங்க, வெளியே போனா கண்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஆட்கள் நம்ம கூப்பிடுறது கிடையாது. ஆனா நிறைய பேர் அப்படி இருப்பாங்க.
ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படி, இவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி பேசுவாங்க. இல்ல, எங்கே போனாலும் சத்தியம் சத்தியம் தான். மறைபொருளை தான் நான் பேசுறேன். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறது. கடந்த நாட்கள் ஒரு கூட்டத்தை பார்த்தேன் பாருங்க. 3ஆவது நாளும் நான் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்தில் 3ஆவது நாள் பேசுகிறவர்களும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க பரிசுத்தமானு பேசுறாங்க. அப்புறம் 2 நாள் பேசுனதெல்லாம் பரிசுத்தமாகணுங்கிறது ரகசியம் இல்ல, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறேன், எவ்வளவு மேன்மை எனக்கு இருக்கு, அவருடைய ரகசியம் என்ன, எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காரு, இதை குறித்த அறிவை உங்களுக்குள்ள வளர்க்கும் பொழுது நீங்க யாரா மாறுறீங்க அப்படின்னா சத்தியத்துக்கு தூணாய் மாறுகிறீங்க. இப்ப நீங்க தூணா நின்றுட்டீங்க அப்படின்னா இதான் சத்தியம், இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது உங்க வாழ்க்கை எப்படி அந்த தூண் ஆதாரத்தை அடித்தளமிட்டு அந்த தூண் எழுமி நிற்குது, அதே போல அந்த தூண் உறுதியா இருக்கும் பொழுது மேல என்ன செய்ய போயிட்டே இருக்கு. நீங்க ஒரு சாதாரணமா போட்டுட்டு மேல 3 மாடி கட்டணம் நினைச்சு முடியவே முடியாது. என்ன செய்யும், சரிஞ்சிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுக்காக கத்தர் இப்படி வச்சிருக்காரு அப்படி சத்தியம் அப்படின்னா, ஆமே நம்மளை கத்த தூணும் ஆதாரமும் வைத்து நம் மூலமாய் பிரமாண்டமான வாழ்க்கையை உருவாக்கி நாம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக. சரி, எப்படிப்பட்ட ரகசியம், அதே 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். இது நிமித்தம் பவுலாகிய நான், எது நிமித்தம் அப்படின்னா, நாம் எல்லோரும் ஆவியினால் தேவனுடைய வாசலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படி சொல்லிட்டு, இது நிமித்தம் நாம் எல்லாரையும் தேவன் ஆவியினாலே அவருடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறார். நாம் வளர்ந்துகிட்டே வர்றோம். எப்படி ஒரு கட்டடம் வளர்ந்துகிட்டே இருக்கோ அதே போல நாம் வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே வர்றோம். அது நிமித்தம் அப்படின்னு சொல்லி, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு, புறஜாதியா இருக்க உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. நல்லா கவனிங்க, அது என்ன உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்குரிய நியமம் அப்படின்னா, நியமம்னா என்ன அப்படின்னா பொறுப்பு அப்படிங்கிறார். எனக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, பவுலுக்கு கடவுள் நியமத்தை கொடுத்துருக்காருன்னா, நீங்க நியமனம் என்ன நினைச்சிடக்கூடாது, கேத்தலிக் பைபிள்ல போட்டிருக்கு பொறுப்பு அப்படிங்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டு. ஆனா உங்கள் நலனுக்காக, வசனத்தை மட்டும் போட்டு உட்கார்ந்து 2 போடு. உங்கள் நலனுக்காக, உங்களுக்கு ஆக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அப்படிங்கிறாரு. உங்களுக்காக அப்படிங்கிறத விட உங்கள் நலனுக்காக சொல்லுங்க. என்னுடைய நலனுக்காக, என்னுடைய நலனுக்காக தேவன் சகலத்தையும் அவன் எனக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதுக்காக? நீங்க நலம் அடையணுங்கிறதுக்காக. நீங்க பரலோகம் போறதுக்காக இல்ல, நீங்க இந்த பூமியில நல்ல வாழ்க்கை வாழணும், நலமா வாழணும், சுகமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும். அப்ப எதுக்காக பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய நலனுக்காக. பவுல் சொல்றாரு, உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட நியமம்ங்கிற இடத்துல பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அது என்ன பொறுப்பு அப்படிங்கிறத சொல்றாரு. உங்களை சத்தியத்துக்கு தூண ஆதாரமாக்கணும், அந்த பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அது என்ன பொறுப்பு அப்படின்னா சொல்றாரு. இப்ப வாசிங்களேன், அது என்னவெனில், இப்ப 3ஆம் வசனம், புறஜாதிகள் சுவிசேஷம் இல்ல, அது என்ன சொல்ல, அது என்னவெனில், அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நல்லா கவனிங்க, அதை ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் இருக்குல்ல. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த 3ஆம் வசனம் அது என்னவெனில் அப்படின்னு ஆரம்பிக்குதுல. ஆனா உங்க வீட்டுல போய் பொது மொழிபெயர்ப்பு இல்ல ஆங்கில வேதாமாவது எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த ரகசியத்தை அப்படின்னு இப்ப கடைசி அந்த வசனத்தை வாசி, 3ஆவது கடைசி பகுதி வாசி. இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே உங்களுக்கு சுருக்கமாய். சரி, இப்ப ஆங்கில வேதாகமும் அல்ல பொது மொழிபெயர்ப்புல இந்த ரகசியத்தை ஆரம்பிச்சு 4ஆம் வசனம் சேர்த்து 3ஆம் வசனமா இருக்கும். நீங்க வீட்டுல போய் பைபிள பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த ரகசியத்தை 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்த. எந்த ரகசியம்? உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை இருக்கு பாருங்க. அந்த கிருபையின் ரகசியத்தை
அறிவிக்கிற எனக்கு வெளிப்படுத்த அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப நான் 3வது என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார், இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப 6வது வசனம் வாசிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த இல்ல அப்போஸ்தலருக்கும் 5வது வசனம், அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியத்தை எனக்கு அறிவிச்சிருக்கிறாரு, அந்த ரகசியத்தை குறித்த அறிவு எனக்கு உண்டாயிருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்ப பவுல் மக்களுடைய நலனுக்காக எதை பேசுறார் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள இந்த ரகசியத்தை பேசுறார். அந்த ரகசியத்தை குறித்து அறிகிற அறிவு அவருக்கு உண்டாயிருக்கிற குறித்து நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறார். இப்ப எந்த அளவுக்கு எனக்குள்ள பவுலுக்குள்ள இருந்துச்சு வெளிப்பாடு, பேதுருக்குள்ள இருந்துச்சு, யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு, ஆனா எல்லாத்தையும் தாண்டி இவனுக்குள்ளதான் அந்த அறிகிற அறிவு அதிகமா இருந்துச்சு. என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த ரகசியத்தை நீங்கள் இதை வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்ப பவுல் என்ன இதை எழுதுறாரு அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள இருக்க ரகசியங்களை அவர் எழுதுறார், அதை குறித்து நீங்க அறிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு இப்ப பாருங்க, இப்ப நீங்க 3வது வசனத்தை வாசிங்க. இப்ப பார்ப்போம். அது என்னவெனில், சரி 6வது வசனம், இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அவருடைய அப்போஸ்தலருக்கும் பாருங்க, நான் வாசிக்கிறேன் 5வது வசனம், நீங்கள் அதை வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும், நான் வாசிக்கிறேன், அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை, ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்துதருக்கு இறைவாக்கினருக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படி சொல்றாரு. இந்த ரகசியத்தின் வழியாக எப்படி சொல்ல பாருங்க. இப்ப நீங்க 3வது வசனத்தை வாசிங்க. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே. இப்ப என்ன ரகசியம், என்ன வெளிப்பாடு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய். நீங்கள் நான் யாரு? புறஜாதிகள். இப்ப சுவிசேஷத்தினால, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால நாம் யாரா மாறி இருக்கிறோம்? உடன் சுதந்திரவாளிகளாக. அப்படின்னா நம்ம எல்லாம் யார்? அவருடைய எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். நான் வாசிக்க பாருங்களேன், நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளர் அப்படிங்கிறார். அவர் தேவன் வைத்திருக்க அந்த ஆதி காலங்கள் மறைந்தது பாருங்க ரகசியம், அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நாமெல்லாம் யாரு? உடன் உரிமையாளர்கள் அப்படிங்கிறார். இப்ப இந்த சத்தியத்தை நீங்க அறிய அறிய நீங்க யாரா இருப்பீங்க அப்படின்னா, தூணாய் அடித்தளமாய் இருப்பீங்க. நீங்க தூணு அடித்தளமா இருந்து நீங்க நிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா, கட்டடம் அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அதை அழகுபடுத்த அவன் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நீங்க சத்தியத்தை விசுவாசித்து அந்த சத்தியத்துக்காக நீங்க உறுதியா நிற்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் அந்த சத்தியம் என்ன செய்யும் உங்க வாழ்க்கையில? வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எல்லாவற்றிலிருந்தும், பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆமை வறுமையிலிருந்து, எல்லா பகுதியிலும். துக்கமான சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா எப்பவும் மன அழுத்தத்திலே இருப்பாங்க. எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து பாருங்க. பில்டிங் எழும்பிருச்சு அப்படின்னா, எழும்பும் பொழுது கொத்தனாரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்றதுக்கு அவன் வந்து நின்றுவான் எல்லாரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை நீங்க அறிய 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 வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்கள் அலங்காரம் ஆகிக்கொண்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும், உங்க பிசினஸ் மேல போயிட்டே இருக்கும். அதுக்காக நீங்க முயற்சிக்க வேண்டியதில்லை. நீங்க சத்தியத்தை விசுவாசித்து அதுக்கு தூணும் ஆதாரமா நீங்க நின்றுட்டீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? வளர 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 அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்தந்த காரியங்கள் நடந்து முடிய முடிய அவன் நின்றுவான். வெளியில டெக்கரேட் பண்ண வெளியே பண்ணுவான், லைட் போடுவான், எலக்ட்ரிக் மற்ற வேலை மற்ற பார்ப்பான், எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆட்கள் வந்து நின்று அந்த முழு பில்டிங்க அப்படி எப்படி ஒழுங்குபடி சரியா முடிச்சு அந்த ஓப்பனிங் கொண்டு வந்து நிக்கிறாங்களோ, அதே போல ஆண்டவருடைய வருகையில நீங்கள் நானும் பங்கெடுவதற்கு வேற சொல்லுது, ஆவிக்குரிய மாளிகை அவரோடு கூட இணைந்து கட்டப்பட்டு கொண்டே நாம இருப்போம். அப்படின்னா வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும், ஒரு நாள் கீழே போகவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாருங்க, இந்த ரகசியத்தை கேட்பதற்கு பேசுவதற்கு பதிலாக நாம் என்ன, ஆமே நான் பரலோகம் போனேன், அங்கே இயேசுநாதர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார், இப்படிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப எதை கேட்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட மேன்மை வச்சிருக்கிறார், அப்ப நீங்கள் யார், அப்படி எதற்காக உங்களை கத்த தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அவருடைய சபையா வச்சிருக்காரு அப்படின்னா சத்தியத்துக்கு நீங்க தான் தூண். உங்க வாழ்க்கை அப்படி பாருங்க, ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அப்படின்னா ஒரு புதுசா ஒரு லைட் போட்டாங்க, புறவாண்டு பார்த்துட்டு போறானே, அதே போல நீங்க சத்தியத்தை நீங்க உரிய நின்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை உயர்ந்து இருக்கும். எல்லாரும் நின்று உங்களை வாசிப்பான்.
எல்லாரும் உங்களை பார்க்காம போக மாட்டான். வேதம் சொல்ல என்னால் எழுதப்பட்டு வாசிக்கப்படுகிற நிருபங்கள் நீங்கள் தானே அப்படிங்கிறார். நடமாடும் வேத கலாசாலை யாருங்க? நம்ம தாங்க. இப்ப நான் மாடல போயிட்டே இருந்தவன் நம்மளே வாசிச்சுட்டே இருப்பாங்க. இவன் என்னடா வாழ்க்கை அப்படி போயிட்டே இருக்கு அப்படின்பா. அப்ப நீங்க நானு சத்தியத்துக்கு எதுக்காக நம்மளை வச்சிருக்காருனா அவருடைய ரகசியங்கள் நம்மள வெளிப்படுத்தப்பட்டு இந்த பூமியில அந்த சத்தியத்துக்கு நாம தான் தூணு, நாம தான் ஆதாரம் அப்படிங்க. அப்ப இதை குறிச்சு என்ன செய்ய நீ அவங்களுக்கு போதி நான் வட தாமதிப்பேன் அப்படின்னா நடக்க வேண்டிய விதம் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறது நீங்க தாங்க ஆதாரம், நீங்க தான் அடித்தளம், நீங்க தான் தூணு. அப்ப உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். இவன் கூட அப்படி இருக்கிறதுனாலதான் வாழ்க்கை அப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும். அதை விட்டு நம்மளே இருக்க கீழே போயிட்டு வச்சுங்க, ஒண்ணுமில்லாம தேவையில்லாத காரியங்களை பேசி செஞ்சு கொண்டு ஒண்ணுமில்லாம மாறுபோன சொல்லுவான், அப்பாடி போவே போகாத அப்படின்றான். ஏன் அப்படின்னா போனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாம் போயிடும் அப்படின்னா. இப்ப நிறைய பேருடைய கிறிஸ்தவத்தில் பெரிய இடர்கள் என்ன அப்படின்னா நாம எழும்பி வராதனால வருகிற விளைவு ஜனங்கள் உள்ள வர்றதுக்கு முடியல. இப்ப கட்டணம் எழும்பி நிற்கும் பொழுது எல்லாரும் நின்று அதை பார்க்காம போக மாட்டான். டிஎஸ்எஃப் முத ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று அதான் வந்துச்சு எனக்கு தெரிய, அதுக்கு மேல இல்லை. இப்ப அது வந்து நிற்கும் பொழுது பாருங்க, இந்த டிஎஸ்எல்கெல்லாம் போட்டாங்களே, யாரா போய் பார்க்க போனாங்களா? முதல்ல அவன் டெக்கரேட் பண்ண அவன் தான் டெக்கரேட் பண்ணான் அந்த மறுபடியும் இந்த பில்டிங் ரெனோவேட் பண்ணும் பொழுது. அப்ப ஏன்னா அங்க நின்று பார்க்கவே முடியாது நீங்க. ஆனா டிஎஸ்எஃப் பார்க்க ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 பேர் அங்கேதான் நின்றான். அடுத்து வேலைவன், அடுத்து சின்னதுரை, ஏன் எல்லாம் போய் அந்த லைட் ஒடிச்சல போட்டோ எடுக்க, செல்ஃபி எடுக்க. அப்பா இன்னைக்கு போய் பாரு, ஒண்ணு வாங்கியிருக்க மாட்டா, பையில பூரா காலியா இருக்கேன், படிக்கட்டில் உட்காந்து கோனை சாப்பிட்டுக்கிட்டு பார்ப்போம் போல. லீவுனால இங்கே தான் போய் நிற்கிறாங்க. டிஎஸ்எஃப்ல இந்த வாசலில் உட்காந்தா நேரம் ஒரு ஏறுறது போட்டிருக்கேன், அதனால சல்லுன்னு காற்று வரும், குழுன்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு பாப்கார்னு அந்த என்ன வாங்கி தின்று விட்டு உள்ள பச்சை போனால் பச்சை கொண்டு இருக்காது. படிக்கட்டில் பாருங்க, சவுளி கடையில் உட்காந்துருப்பாங்க, இல்லை ஒன்றும் வாங்கிக்க மாட்டா, சும்மா போயிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு உள்ள அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்து அதையும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருப்பான். ஏன் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு குழு இருந்துட்டு வரலாம். ஏதோ ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க, விரும்பி மேலே போன சின்ன பிள்ளை விளையாட விடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப ஏன்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு பெரிய பிரமாண்டம் இருக்கு. அப்ப அதே போலதான் உங்க வாழ்க்கை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கும் பொழுது நீங்க ஒரு அருமையான வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களை பார்க்கறதுக்கு அதான் சொன்னாரு, உன் நிழல்ல குடியிருக்கிறவர்கள், சொல்லுங்க, என் நிழல்ல குடியிருக்கிறவர்கள். சாலமோனை பார்க்கறதுக்கு இவன் போகலைங்க, நான் யாரும் தெரியுமா? நம்ம ஆளுக்கு சொல்லுவேன், நான் அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன்னு. அந்த மாதிரி சாலமோன் எனக்குள்ள ஞானம் தெரியுமான்னு அப்படியே சொன்னா இல்லை, இவன் பாட்டில் உட்கார்ந்துருக்கிறான். இவனை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க, ராஜாக்களும் ராஜஸ்திரிகளும் தேடி வர்றாங்க. இப்போ உங்களை பார்க்க என்னதான் செய்வாங்க சொல்லுங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் நம்ம அடிக்கடி சொல்ற வசனம், அவன் கர்த்தர் ஜாதிகள் மேல், சொல்ல கர்த்தர் ஜாதிகள் மேல் அவர் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்திலே செப்பண்டி, சொல்ல கர்த்தர் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், அவர் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார். இரு, ஆபிரகாமின் ஜனங்களாக சேர்க்கப்படுவார் பைபிள் இருக்கு. ஆனா ஆங்கில வந்து பொதுமொழி எடுத்து பாருங்க, ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாகிய உங்களை சந்திக்க வருவார்கள் அப்படிங்கிறார். ஹலோ, நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு கட்டடம் உயர்ந்து நிற்கும் போல பாருங்க, பெருசா நிற்கும் போல, ஏங்க பாக்குறதுக்கே போறாங்க. சென்னைக்கு போனா என்ன மால்பா, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல மாட்டேங்குது. என்ன நான் பயிலிட்ட கடன் தெரியும், பினிக்ஸ் மாலுங்கிற, அந்த மாலுங்கிற, இந்த மாலுங்கிற, நிறைய அப்படி பாக்குறதுக்கே போறாங்க, பாக்குறதுக்கே போறாங்க. நான் ஒரு நாள் எங்க டேனி கேட்டேன், போன் பண்ணா, என்னப்பா கேட்டேன், இந்த மாதிரி இங்க போறீங்க, ஏதாவது வாங்க போறியான்னு கேட்டேன். இல்லை சும்மா பார்க்க வந்தேன் அப்படிங்க. பார்க்கறதுக்காக பசங்க என்ன செய்யறாங்க, போய் நின்று அதுல ஏறி இதுல ஏறி செல்ஃபி எடுத்துட்டு கடைசியா ஒண்ணும் கிடையாது, ஒன்றும் வாங்கலை, ஏதாவது காசு வேணும் வாங்குறியா, இல்லை இப்போ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. அப்போ எதுக்கு போனீங்க, பார்க்கறதுக்காக போறானுங்க. அப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வரணும், கர்த்தர் விரும்புகிறார். உங்களை பார்க்க வரணும். வந்து என்ன பார்ப்பாங்க, அவன் சொல்றான் பாரு, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு தேவன் கடவுள் உனக்கு கொடுத்த ஞானத்தை நினைத்து, நான் கேட்டது கொஞ்சம் ஆனை பார்க்கறது அதிகம் அப்படின்ட்டான். யாரை பார்த்த, சாலமோனை பார்க்கல, சாலமோனுக்கு அருளிய ஞானத்தை கொடுத்த கடவுள் யாரும் கண்டு சொல்லிட்டு போயிட்டான், உன் தேவன் பெரியவரியா அப்படின்ட்டான்.
அப்ப உங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கும் பொழுது உங்களை தேடி உங்க நல்ல குடியிருக்கணும்னு செய்வாங்க, வருவார்கள். ஏன்னா நீங்க யாரு? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். அதை விட்டு ஐயோ ஒரே திரியாத்திரை. நேற்று பாஸ்டர் மோகன் சொல்றாரு, ஊழியர்கள் பின்னாடி போகாதீங்க. என்னத்தை சொன்னாலும் அங்கேதான் போய் நிற்பான். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை கேட்டு அதை உள்வாங்கி அதை கிரகித்து அதை விசுவாசித்து வாயை திறந்து கர்த்தர் பெரியவன் போல்டா சொல்ல முடியலையே. கர்த்தர் மாறி போய் இன்னைக்கு சொல்லி பாருங்க. ஜாய்ஸ் பேரக்கா வந்து நின்றவன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறா, எல்லா பேரும் எலிமெண்ட் ஆமேன்னு சொல்லுவான். ஏன்? அவர் மாறாதவர் அவன் நம்புறான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? மாறாதவரா என்ன அப்படின்பா. டேய், அன்னைக்கு ஆபிரகாமின் தேவன், இன்னைக்கு அவர் யாருதான்? நம்முடையது. அவர் என்ன செய்யறது இல்ல, மாறுவது கிடையவே கிடையாது. அப்ப உங்களை என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை அழைச்சிருக்கிற அப்படின்னா அந்த வாழ்க்கையை தான் நம்ம அழைச்சிருக்க. இந்த பூமியில நீங்கள் நானும் ஆளப்பட அழைக்கப்படல, ஆளுகளா இருக்க அழைச்சிருக்காரு. ஆமே. அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? வெறும் சபை அல்ல, இந்த சபையை கொண்டு எங்க நிப்பாட்டுறாரு அப்படின்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக. அப்ப நீங்க சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்பப்படுங்க. உங்க வாழ்க்கை உயர்ந்து நிற்கும் பொழுது எல்லா பயிலும் பாப்பா, இவன் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் அப்படின்ட்டு உங்க சால்வையின் தொங்கலை பிடிச்சுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டியதில்லை, அவளே பின்னாடி வந்து நிற்பான். இதான் நடக்கும். அப்ப கடவுள் நம்ம எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, மறுபடியும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாங்க, நான் வாசிக்கிறேன். ஆமே 3ஆம் அதிகாரம் அதுல சொல்றாரு, 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாரி, நம்ம பைபிள்ல 6 ஆனா 5ல வரும், 5ஆ வரும். இப்ப 3ஆம் வசனம் 6ஆம் வசனமா வரும். நான் வாசிக்கிறேன். அது என்ன விட அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரத்துக்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்க, ஒரே சரத்துக்குள்ளானவருமாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவினாலே உடன் உரிமையாளராக இருக்கிறேன். அப்படின்னா உரிமையாளர்னா தேவனுடைய எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீ யாரு? சொந்தக்காரர்களுங்க. அப்ப என்ன செய்யணும்? சொந்தக்காரன சொந்தம் பாராட்டணும். நீங்க அதை விட்டு உலகம் சொல்றதை கேட்டுட்டே இருக்க கூடாது. நீங்க வாயை திறந்து சுகத்தை நீங்கள் சொந்தம் பாராட்டணும். ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை நீங்கள் உரிமை பாராட்டணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்கு நீ சொல்லாம வராது. எனக்கா சொல்றீங்களா? நீங்க இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆஸ்தி ஐஸ்வர்யமும் என் வீட்டுல இருக்கும். ஏன்? கடவுள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நீங்க யாரு? சுவிசேஷனாலே உடன் உரிமையாளர்கள், ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர்கள், சுகத்துக்கு சொந்தக்காரர்கள், மேன்மைக்கு சொந்தக்காரர்கள், பெருக்கத்துக்கு சொந்தக்காரர்கள். அப்ப இயேசுவை என்னைக்கு நீ ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா சபையா இருக்கிறீங்க. சபை யாரு? எப்படி? எதுக்காக சபை வச்சிருக்காரு? எதுக்காக அந்த சபை ஏற்படுத்தினார் அப்படின்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு. என்னையா சத்தியம் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, சுவிசேஷத்தினால நீங்கள் உடன் உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். உங்க அப்பாவுடைய சொத்துக்கு எப்படி நீங்க உரிமையாளராக இருக்கிறீர்களோ அப்படி வானத்தையும் உண்டாக்கிற கர்த்தருடைய எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்க சொல்லணும், இது என்ன யார்ட்டியா பைக்கு? உங்க அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுக்காரு. ஒருத்தர் வந்து கேட்கறான், இது யாருட்டு அப்படின்னா எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. நீ சொல்லணும், தெரியல அப்படின்னு வச்சுங்க, ஓட்டிட்டு போயிடுவான். புரியுதா? அது மட்டும் சொல்லி வக்கனையா சொல்ல தெரியும். எல்லாம் இது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. என்ன ஒழுக்கலுங்க? 24.25 பவுன் போட்டிருப்பாங்க. கம்மல் காப்பவுன் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து கரெக்டா சொல்லுவான். 24.25 பவுன் அப்படின்னா இன்னும் விவரமான ஆளுக கொண்டு போய் அளக்குற ஆளுகெல்லாம் உண்டு. மருமகளுக்கு போட்ட நகை 25 பவுன் சொன்னாங்களே, கரெக்டா இருக்குன்னு சொல்லி தெரியாம கொண்டு போய் கடையில் கொண்டு கொடுத்து எடை பார்க்குற ஆட்கள் உண்டு. இந்த புத்தியெல்லாம் தூக்கி நகட்டி விட்டு இதுல மேல கவனத்தை வைக்கணும். புரியுதா? இதுதான் உங்க வாழ்க்கையில தூணும் ஆதாரமா இருக்கணும். அப்ப இவங்க 24 ஏன் 24 பவுன் சொன்னா காலை விட்டான்னு அவங்க அப்பன் பேர் குறைஞ்சிருமா? அதனால 24.25 பவுன் போட்டுருவாங்க. மில்லி மோனக்கு சொல்லலாம். 24.25 அரைக்கா மில்லி. அதெல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சிருங்க எல்லாத்துக்கும். ஆனா இது தெரியல. அப்ப அது மட்டும் சொல்லு, ஏன்னா எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. அப்ப இது என்ன? எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தது. உரிமை பாராட்டுறீங்கல்ல? அதே போல ஐஸ்வர்யம் யாருக்கு? நமக்குடையது. சுகம் யாருடையது? என்னுடையது. சொல்லுங்க, என்னுடையது.
என்ன ஜாய்சன் சொல்லுங்க, என்னுடையது. பைபிள் பக்கத்து சீட்ல வைங்க பார்ப்போம். பைபிள் பக்கத்து சீட்ல வைங்க. விட போறதில்லை நமக்கு அவங்கள. கடற்கரை அப்படி காலி ஆகிட்டு உட்காந்துருக்கு, போட்டு ஓனர்லாம் கீழே போயிட்டு இருக்கிறா, மேலே எந்திரிச்சு வந்துடும். நாமே இன்னைக்கு ஒரு 4 பேர் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, எல்லா பேரும் திரும்பிடுவாங்க. நான் அதை பேசிக்கிட்டே உங்களுக்கு, நீங்க எல்லாம் யாரு? கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு, கடவுளுடைய எல்லாவற்றுக்கும் உரிமையாளர்கள். புரியுதா? உரிமையாளர்கள். ஆமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமன் சொல்லுங்க பார்ப்போம். சமுத்திரத்தில் கிடக்கிற மீன்லாம் யாருக்குயா? கேரளாக்காரன் வர்றான், அவன் வர்றான், வாயில குத்தி போறான்னு சொன்னீங்கன்னா எவன் வந்துட்டு போறான்? நமக்கு என்னையா? கடல் யாருக்கா? நம்ம பாருங்க, நாம பிழைக்கும்படி, நாம அப்படின்னு வாழும்படி கடவுள் சமுத்திரத்தில் மீனை எதுக்காக உண்டாக்கி இருக்காரு? நாம அறியாதனாலதான். என்னோட இது எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு எங்க சொல்லுவாங்க, வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுமே தெரிய விட்டு போயிட்டாரு அப்படி. அந்த மாதிரி கடையில உட்கார்ந்து இருக்கான். அப்ப கடவுள் நம்ம அப்படிப்படல, எல்லாத்தையும் போதிக்கிறார், சொல்றாரு. நாம யாரு? சுவிசேஷத்தினால் உரிமையாளர்களாக இருக்கிறோம். அப்ப சமுத்திரத்தில் உண்டாயிருக்கிற, ஆழத்தில் உண்டாயிருக்கிற அத்தனை நன்மைகளுக்கு நான் உரிமையாளர்கள். அப்படி போனீங்க அப்படின்னா உரிமையாளர் வரவேற்கத்தான் சமுத்திரம் பேசியிருக்கேன். இதே ரோமர்கள் 8ஆம் நிபந்தனை சொல்றாரு, படைப்போடு எல்லாம் ஏகமாய் பிரசவ வேணும்படி தவிக்குதான் நீங்க வரணுங்கிறதுக்காக. அப்ப நான் உரிமையாளர்கள் அதிகாரத்தில் எழும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது அறியாதனால நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அப்படி அப்ப யார் நம்ம அப்படின்னா, சுவிசேஷத்தினாலே உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினர். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் ஒரே சரீரத்தினுடைய அவயங்களாக, உறுப்பினர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி சொல்றாரு, வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள். நான் பைபிள் எப்படி வருது பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. புறஜாதி சுவிசேஷம் உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களும் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை, இருக்கிறார்கள் என்கிற அப்படின்னு இருக்குல்ல, இருக்கிறார் என்பதே அந்த மறைபொருள் அப்படிங்கிற. அப்ப நீங்கள் நான் யாரு அப்படின்னு, எப்ப நம்மளை கர்த்தர் எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னா, சத்தியம் தூணும். யாரா வச்சிருக்க, எப்படி நம்ம தூணும் அப்படின்னா, நாம தான் எல்லாவற்றுக்கும் உடன் பங்காளிகள், ஒரே சரீரத்துக்குள்ளான வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் உடன் பங்காளிகள் அப்படிங்கிற. அப்ப இது எல்லாம் எதுக்காக? நம்மள அந்த பூமியில இந்த சத்தியத்துக்கு தூணும் அடித்தளமா இருப்பதற்காக. அப்ப நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும் பொழுது நம்ம மேல எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. வார்த்தை விசுவாசிக்க உங்களை தேடி எல்லாம் வராங்க. எப்படி சொல்ல பாருங்க, விசுவாசம் அப்படிங்கிற எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கடவுளுடைய எல்லா நன்மைகளையும் தன் பக்கம் இழுக்கிறதா. ஒரு காந்தத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா எப்படி அதில் உள்ள துகள்கள்லாம், மண்ணில் உள்ளதெல்லாம் அதை நோக்கி வருதோ, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், இதை குறித்தான அறிவு புரிந்து கொள்ள உங்களுக்கு வர 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 உங்க வாழ்க்கை எப்படி ஆகும்? தூணும் அடித்தளம் அன்னைக்கு அது வாட்டனசி மேலே எழும்புற மாதிரி உங்க வாழ்க்கை பெருகி கொண்டே போகும். சந்தோஷம், சமாதானம், நம்முடைய குடும்பமே ஒரு குட்டி பரலோகமா நன்றாகவே இருக்கும். ஆமே. அவ கர்த்தர் எதுக்காக சபை ஏற்படுத்தி வச்சிருக்கா அப்படின்னா, இந்த சத்தியத்துக்கு நீங்க தான் தூணும் ஆதாரமா இருக்கணும். நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இப்படித்தான் நீங்க இருக்கணும். அப்படி கடவுள் நினைச்சிருக்காரு ஒரு காரியத்தை வச்சு நமக்கு அதை சொல்ற, இதுதான் சபை நடக்க வேண்டிய விதங்கள். அப்படி அதுக்கு முன்னாடி நீங்க போய் வாட்சி பார்த்தீங்கன்னா, வேற்றுமையான உபதேசத்தை போதியாதபடி எல்லாம் சொல்லு அப்படிங்கிறார். அப்பயே வேற்றுமையான உபதேசம் பவுலுடைய நாட்களே வந்துருச்சு. இந்த நாட்கள்ல அதிகமாய் இருக்கிற காலம் என்ன? வேற்றுமையான உபதேசம். நீ சரியில்லாட்டான், நீ இப்படி இல்லாட்டான், உன் வாழ்க்கை இப்படி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட காரியத்தை நீ கேட்கவே கூடாது. நீங்க யாரு அப்படிங்கிறதா, நீங்க உடன் உரிமையாளர்கள், நீங்க யாரு? ஒரே சரீரத்துக்குள்ளானவர்கள், நீங்க யாரு? வாக்கு தத்தத்தின் உடன் பங்காளிகள் அப்படிங்கிறார். அப்ப இந்த ரகசியத்தை எல்லாம் நம்மளை அறிந்து நம்மளை சத்தியத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நிறுத்தி நம்ம வாழ்க்கையை செழித்தோங்க பண்ணி எல்லா ஜனங்களும் நம்மளை பார்க்கக்கூடிய அளவுல கர்த்தர் வைக்கணும். இதான் அவருடைய திட்டம். சபைனா எல்லாம் திரும்பி பார்க்கணும். உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி, சமாதானம், நல்ல வாழ்க்கையில் இருக்கணும். சும்மா என்ன உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது. உள்ள ஏதாவது தேவையில்லாதாலும் எடுத்து வெளியே போட்டுட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடணுங்கிறாரு. ஆங்கிலத்தில் எரிந்துடு, த்ரோ பண்ணிடுற அப்படிங்கிற, எரிந்துடு அப்படிங்கிற. உள்ள போட்டு ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கடந்த வருஷம் நம்முடைய நிலம் இருதயம் தான் நல்ல நிலம். உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்க இருதயம். உள்ள அறியாம புரியாம எதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னா இதை அறிய 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 நீங்க யாரா மாறீங்க? தூணா மாறிடுவீங்க. அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க மேல. அது வாட்டு வேலை நடந்துகிட்டே இருக்கு. அதாவது காலத்துல என்ன செய்யும்? எல்லாம் மேல வந்துகிட்டே இருப்பீங்க. சத்தியம் உங்களை பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாகும்.
அப்ப நம்மளை கத்த எதுக்காக சபையை வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த சத்தியத்துக்கு நீங்க தான் தூணு, நீங்க தான் ஆதாரம். நீங்க போய் சொல்ல வேண்டியதே இல்லை. போய் நம்மளுக்கு யாருக்கு இயேசுவை தெரியாது, எல்லா பையனுக்கும் தெரியும். ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியணும், அதுக்கு நீங்க தான் ஆதாரம். அப்போ உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். இந்த வருஷத்துல நீங்க வர நாட்களை நீங்க பார்ப்பீங்க. நான் சொல்றேன், ஒன்னும் உங்களுக்கு புரியலையா, ஊமை மாதிரியே உட்காந்துடக்கூடாது. வாயை திறந்து வார்த்தை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். படுத்துக்கிட்டே பேசு, படுத்துக்கிட்டே பேசு, போகையிலும் வரையிலும் பேசு. வார்த்தையை பேச 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 இந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் உங்கள் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அது உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை உண்டாகும். வந்து உட்காந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு போறதுக்காக இங்கே வரல. வந்து உட்காந்து சும்மா ஏதோ 10ஓட 11 போறதுக்காக வரல. நான் வெள்ள கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் எழும்பி இந்த சத்தியத்துக்கு இயேசு எப்படிப்பட்டவரா, என் வாழ்க்கையை பாடுறா, நான் இப்படி இருக்கிறேன், இதாண்டா கடவுள் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த இடத்துக்கு நீங்க வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாத்தியம். அதை சாத்தியமாக்குறத கர்த்தர் சபையா வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் எழும்பிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானவோ நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானவோ நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுகிறாரே, மனுஷருக்குள்ளே அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. துதி ஆராதனை பத்தி பேசுறேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனை 8 மணிக்கு நம்முடைய ஸ்தோத்திர. சொல்லுங்க, மறந்துடக்கூடாதுப்பா. சொல்லலேன்று 5 மணிக்கு வந்து கூடாதுங்க. என்ன, அடுத்த வாரம் நம்முடைய ஆலயத்தினுடைய ஸ்தோத்திர பண்டிகை. ஆமே, அதற்காக தான் இந்த துதி ஆராதனை. ஒரு வாரம் எப்படி பண்டிகை கொண்டாடுறாங்களோ, இஸ்ரவேலில் 7 நாட்கள் பண்டிகை கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கடைசி வாரம் நம்முடைய பண்டிகை நாட்கள். அவன் இந்த என்ன சொல்றது, குரூப் சாரின்னா நான் சொன்னேன், சேலை எடுக்கலாமே, ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாமே அப்படின்னு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காம போன்னு சொன்னேன். நீங்கள் ஒரு 10 பேர் சமையல் கிச்சனை பார்க்குறவங்க அது ஒரு 10 பேர், என்ன வேறு வாலண்டியர்ஸ் 10 பேர், சண்டைகளுக்கு அவங்க ஒரு 10 பேர், அப்படின்னு நீங்கள் 10 10 30 சேர்ந்து வச்சுங்க. 30 விதமாக நிற்கும். அதனால இந்த 4 பேர் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச 4 பேர் ஒன்று. அப்படி உங்களை பார்த்து நீங்கள் ஒரு 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 வித்தியாசம், ஒரு யூனிஃபார்ம் போட ஒரு என்ன செய்யணும், நல்லா இருக்கும், ஒரு ஒரு சேஞ்ச். எப்போவுமே ஒரே மாதிரி பழைய சொத்தை சாப்பிட்டு கூடாது, கொஞ்சம் மாற்றி அப்படி அன்னைக்கு வந்து நிற்கலாம். நீங்கள் ஒன்று ரொம்ப பெருசாக ஒன்று இது பண்ணிக்கிற வேண்டாம். ஆகவே அந்த மாதிரி சில காரியங்கள் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆரம்பமாகும், 11 மணிக்கெல்லாம் முடிவடையும். முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் அன்பின் விருந்து உண்டு. வழக்கமாக ஸ்தோத்திர கூட்டத்துக்கு உதாரணமாக கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லது. நாளிலேருந்து உங்களுக்கு ஃபோன் வந்துடும் கரெக்டாக. நான் மம்மி வருவான்னு பார்த்தேன், இந்த அம்மா களவாரி விட்டுருச்சு. அதனால் நானே அடுத்த நாளில் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அவன் ஸ்தோத்திர பண்டிகைக்காக கொடுக்குற ஒவ்வொருவருக்கான பலனை நிச்சயம் கர்த்தர் தருவார். ஆகவே இந்த நாளிலிருந்து நடக்கிற துதி ஆராதனையில் பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஆராதனை நடைபெறும். நம்ம திருமணமாகி போன பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் கூட்டு வந்துடுங்க. அவன் இல்லை நாங்கள் அங்கே போயிட்டு இங்கே சாப்பிட வரேன்னா வெளியில் நிற்பேன் நான். அதனால் வருஷத்தில் ஒரு தடவை கட்டாயம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூட்டி வந்து நம்ம எல்லாம் கூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமை பண்டிகை கொண்டாடுவோம். எல்லாரும் திருப்தியாக உண்டு சந்தோஷமாக கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி praise the Lord சொல்லுங்க. கர்த்தாவே, என்னை உம்முடைய திருச்சபையாய், உம்முடைய வீட்டாராய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் நீர் வைத்திருக்கிறீர். சொல்லுங்க, நான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறேன். ஆதாரமாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜனங்களுடைய வாழ்வு செழிக்கட்டும், கூடாரம் செழிக்கட்டும். ஆண்டவர் நீ வைத்திருக்கிற
அந்த மேன்மையான வாழ்வை உடைய பிள்ளைகள் சொந்தமாக்கட்டும், சுதந்திரிக்கட்டும். நாம மகிமைப்படி நாள நடக்க போற துதி ஆராதனை பெருவிழாவுக்காய் ஸ்தோத்திரம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாரும் கூடி ஆண்டவரை ஒரே ஆராதனை நாங்கள் நடத்த இருக்கிறோம். என் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும், உடைய நாம் மகிமையடையட்டும். நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இரக்கம் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பாவின் வழிதிரு சமானமும் சந்தோஷமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஒருவரை வாழ்த்து